TN செட் எக்ஸாம் 2025 ஃபைனல் ரிசல்ட்ஸ் இன்று இரவு வெளியிடப்படுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் எப்போ வரலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ இந்த TN செட் எக்ஸாம்னுடைய ரிசல்ட்ஸ் ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டாக 28th வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ 28க்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வந்து ஆக போகுது. அப்போது மேக்ஸிமம் இந்த ஃபைனல் ஆன்சர் கீ எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போ ரெடி பண்ணிவிட்டு இன்று இரவு, அதாவது இன்றைக்கி வந்துட்டு April 4 வந்துட்டு இரவு வெளியிடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா ஸோ நாளை, அதாவது சனிக்கிழமை இரவு கூட வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீக் இல்லையா, இந்த வாரம் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்குள்ளே கண்டிப்பாக இந்த TN செட் எக்ஸாமினுடைய ஃபைனல் ரிசல்ட்ஸ், அந்த குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் எல்லாமே ஒரே டைமில் வந்துடும். ஃபைனல் ஆன்சர் கீ ப்ளஸ்ஸு அதனுடைய ரிசல்ட்ஸும் அதில் வெளிவந்துடும். அதுக்கப்புறமா இந்த குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 6% எடுப்பாங்களா 14% எடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட்டு ஒரு சிலர் இருக்குது. அப்போ இந்த செட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய டிஆர்பி இல்லையா, வரக்கூடிய டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 4000 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. அப்போது இப்போ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா TN செட் எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 80,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதிக்கிறாங்க. அப்போ 80,000ல் நீங்கள் வந்துட்டு இந்த 6% நீங்கள் போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வருது. இந்த 80,000ல் ஒரு 6% போட்டிங்கன்னா எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வர்றாங்க? 5,000 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இதில் வர்றாங்க. அப்போது மேக்ஸிமம் இந்த 6% தான் வாய்ப்பு இருக்குது. 14%க்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லணும். அப்போ இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அப்போ ஒரு குறிப்பிட்ட டேட் வந்து சொல்லுவாங்க. இப்போ அந்த டேட்டில் உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொண்டு போய் அங்கே ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா இந்த சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, சர்டிஃபிகேட் வந்துட்டு இப்போ இந்த வீட்டுக்கு போஸ்ட் மூலமாக இல்லைன்னா கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ் அடுத்து நடக்கும். சரிங்களா? அப்போ அப்ராக்சிமேட்டாக 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அதுக்கப்புறமா வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு உங்கள் வீடுகளுக்கு இது வந்துடும். அப்போ இதுதான் இந்த ப்ராசஸ் இல்லையா. அப்போ எக்ஸாம் ஃபைனல் ரிசல்ட்ஸ் வெளியிடுவாங்க. ஸோ அதில் இருந்துட்டு ஒரு 1 மந்த்துக்குள்ளே இந்த வெரிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சர்டிஃபிகேட் உங்கள் கையில் கிடச்சிடும். சரிங்களா? அப்போ இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸு இன்று இரவு, இன்னைக்கு நைட்டு வெளியிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லைன்னா நாளைக்கு நைட்டு இல்லையா வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.